அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க சம்பாய் சோரன் உரிமை கோரியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஆட்சி அமைக்க சம்பாய் சோரன் உரிமை கோரியிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து உரிமை கோரினார் சம்பாய் சோரன். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனின் இல்லத்தில் வைத்து அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக 8 மணி நேர தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பிறகு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ஹேமந்த் சோரன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்தார். இதையடுத்து சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக ஜார்க்கண்ட் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வு செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக ஆளுநர் மாளிகையில் ஆளுநரிடம் உரிமை கோரியிருக்கிறார். இவர் சோரனின் தீவிர விசுவாசி ஆவார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் அம்மாநில முதல்வருமான ஹேமந்த் சோரனை பொறுத்தவரையில் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார். 8 முறை சம்மன் அமலாக்கத்துறை சார்பில் அனுப்பப்பட்டது. எந்த சம்மனுக்கும் ஆஜராகவில்லை. இறுதியாக ஜனவரி 20ஆம் தேதி அன்று ஜார்க்கண்டில் உள்ள முதல்வரின் இல்லத்திற்கே வந்து விசாரித்து சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை முழுமை அடையாததால் மீண்டும் ஆஜராக வேண்டும் என 9வது முறையாக சம்மன் அனுப்பினார்கள். அதற்கு 2 தேதிகளும் அவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லப்பட்டது. அதன்படி ஜனவரி 29ஆம் தேதியை தேர்ந்தெடுத்த ஹேமந்த் சோரனை பொறுத்தவரையில் அன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகுவதாக அமலாக்கத்துறைக்கு பதில் அனுப்பியதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மாறாக ஜனவரி 27 பிற்பகலில் தனி விமானத்தில் டெல்லி சென்றார் என்ற தகவல் வெளியான நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ராஜில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கே நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டனர். பல்வேறு இடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டது. 8 மணி நேரம் தீவிர விசாரணை மேற்கொண்ட பிறகு ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த நிலையில்தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக சம்பாய் சோரன் ஆளுநரிடம் உரிமை கோரியிருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து உரிமை அந்த கடிதத்தை அவர் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.